நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். இப்போது நாம் வேலைக்கிழமை தோறும் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இந்த ஒரு 1000 வருட அரசாட்சியினுடைய தொடர் பாடத்தை நம்ம பார்த்து கொண்டு வரோம். இதில் நம்ம மத்திய 24ஆம் அதிகாரம் இதை பார்க்கும்போது தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ போன வாரம் கூட நம்ம என்ன ஒரு விஷயம் பார்த்துருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன காரியங்கள் பார்த்தோம் நாங்கள் இருக்குதுல்ல. போன வாரம் எந்தெந்த வசனங்கள் பார்த்தோம்? கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுகளுக்கும் ஐயோ. அதேமாரி பார்க்கும்போது வீட்டின் மேல் இருக்கிறவன் எதையாய்கள் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுக்க திரும்பாதிருக்க கடவன். அப்படின்னா இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்றத குறித்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு பார்க்கும்போது ஒரு எச்சரிப்பாக இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லின்னு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சீஷர்களுக்கு இந்த ஒரு காரியத்தில் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. அப்போ இதில் பார்க்கும்போது நாம் எப்படி இதை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள், அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்திற்குள்ளே வந்திருக்கிறோம், அர்ப்பணிச்சிருக்கிறோம். அப்படின்னா நம்ம வந்த நோக்கத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. அப்படின்னா எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அதுதான் அவங்களுடைய சிந்தையில் என்ன பண்ணணும், காணப்படணும். மற்றபடி பார்க்கும்போது அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ, எதெல்லாம் விட்டுட்டு வந்தாங்களோ, இப்போ பாபிலோன்லேருந்து இருப்பாங்க. அப்படின்னா அந்த பாபிலோனுடைய அந்த ஒரு ஆவி, அந்த ஒரு பேட் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படின்றத குறித்து நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது இந்த மத்திய 24ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதை தான் பார்க்கும்போது போன வாரம் நம்ம என்ன பண்ணோம்னா இதை குறித்து என்ன பண்ணோம், நம்ம தெளிவாக நம்ம பார்த்தோம். அப்போ இதை நம்ம பார்க்குறோன்னா எந்த ஒரு காரியத்தில் நம்ம கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன பண்ணிட்டார், வந்துட்டார். இப்போ 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு உடனே எது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படின்னா அந்த ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் வந்திருக்கும்போது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே என்ன பண்ணுறாரு, பதிவு பண்ணுறார். அப்போ அதை தொடர்ச்சியாக பார்க்கும்போது அதை சொல்லிக்கின்னு வரும்போது, இப்போ அடுத்தது வசனங்களை அவர் கோட் பண்ணும்போது எதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய 24:20 படிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாத படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். சரி, இப்போ நெக்ஸ்ட் வசனம் எதை அப்படியே சொல்லின்னு வரான்னு பார்க்கும்போது, நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பியாவதுபடி என்ன பண்ணுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படின்னா இங்கே ஆண்டவராக இயேசுக்கிறது இது இங்கிலீஷில் எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது விண்டர், அதேமாரி சபாத் அப்படின்றதுன்னு இது சொல்லப்படும். அப்படின்னா இங்கே தமிழில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா மாரிக்காலம். மாரிக்காலம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் போது மழை காலம் அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். இதை மற்ற டிரான்ஸ்லேஷனில் நம்ம படிக்கும்போது எப்படி இருக்குன்னா குளிர்காலம் அப்படின்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ நீங்கள் ஓடி போவது விண்டர் சீசனில் என்ன பண்ணாதீங்க, ஓடிடாதீங்க. அதேமாரி பார்க்கும்போது ஓய்வு நாள்லேயே என்ன பண்ணாதீங்க, ஓடிடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே என்ன பண்ணுறாருன்னா பதிவு பண்ணுறார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அந்த ஒரு டைமில் ஏன் ஓடக்கூடாது, இப்போ விண்டர் சீசனில் என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. அதேமாரி பார்க்கும்போது ஓய்வு நாள்லேயே என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. ஏன் ஓடக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இப்போ ஓடக்கூடாதுன்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ சொல்கிறாருன்னா ஏதாவது ஒரு ரீசன் என்னது இருக்கும். அப்போ ஒரு விஷயத்தை அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே குறிப்பிட்றாரு. நீங்கள் ஓடி போடுற ஒரு விஷயம் அப்படின்னா எந்த காலப்பகுதியில் அவர் சொல்கிறாருன்னா, இப்போ ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தான் இது. அப்படின்னா நீங்கள் குளிர்காலத்தில் என்ன பண்ணுறாதீங்க, ஓடக்கூடாது. அதேமாரி பார்க்கும்போது ஓய்வு நாளில் என்ன பண்ணுறாதீங்க, ஓடுறாதீங்க. ஏன் ஓடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அடுத்த வசனம் படிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இது வரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவித்திராததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அப்போ ஏன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஏன் ஓடக்கூடாது அப்படின்னா என்ன சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, ஓடிடுங்க. அப்போனா ஓடுறதுனா என்ன, ஒரு இடத்துலேருந்து என்ன பண்ணுற சொல்கிறாரு, இப்போ நீங்கள் ஓடுறீங்க, அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்னது ஓடக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஓடுவது எதை அடையாளப்படுதுன்னு பார்க்கும்போது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு என்ன பண்ணுறது, மாறக்கூடிய ஒரு விஷயம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதை எப்படி இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டருக்கு என்னது மாறக்கூடிய விஷயம். அப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது அந்த காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விண்டரில் என்ன பண்ணாதீங்க, செஞ்சிடாதீங்க. அப்படின்னா விண்டரில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் மாற்றிக்கொள்ள என்னது முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குவாங்க. ஏன் அதனால தான் சொல்கிறார், ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் என்னது சம்பவமான மிகுந்த உபத்திரம் அப்போது உண்டாயிருக்கும். அப்படின்னா அது எப்படிப்பட்ட காலப்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது மிகுந்த உபத்திரவம். அப்படின்னா அந்த மிகுந்த உபத்திரவ காலப்பகுதியில் ஒருத்தவங்க நினைச்சாலும் ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியாதான், மாற்றிக்கொள்ள முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஓடி போவது அப்படின்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் மாறக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடியே அதை என்ன பண்ணுங்க செய்யுங்க. அப்படின்னா இந்த ஒரு விண்டர் சீசனில் அதை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது ஏன் வந்து அது வந்து முடியாது, இப்போ வந்து விண்டர் சீசனில் அதை என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ஓடி போகாதீங்க அப்படின்னா விண்டர் சீசன்றது நம்ம எதை சொல்லணும்னு பார்க்கும்போது இப்போது எப்போ வரும் அது விண்டர் சீசன், எப்போ வரும்? விண்டர் சீசனுக்கு முன்னாடி என்ன நடக்கும், அறுவடை காலம் இல்லைங்களா, கோடை காலம் இல்லைங்களா. அப்படின்னா அந்த அறுவடை காலத்திலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓடிடுங்க. அப்படின்னா வந்து பார்க்கும்போது விண்டர் சீசனில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஓடக்கூடாது. அப்படின்னா ஓடுவது என்றதை நம்ம எதை பார்க்கணும்னு பார்க்கும்போது ஒரு நிலையிலிருந்து என்னது இன்னொரு நிலைக்கு என்ன பண்ணுறதுன்னா மாறக்கூடிய விஷயம். ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டருக்கு என்னது மாறக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த ஒரு காரியத்தை வந்து யாருக்கு சொல்கிறான்னு பார்க்கும்போது சீஷர்களுக்கு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த ஒரு காரியத்தை வந்து சரியாக செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது சபை வகுப்பார் இந்த ஒரு காரியத்தை சரியாக என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது சரியாக என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ எந்த டைமில் ஓடணுமோ இயேசு கிறிஸ்து எப்போ ஓட சொல்லியிருக்கிறாரோ அந்த டைம்லேயே அவங்களுடைய ஓட்டத்தை என்ன பண்ணுவாங்க, சரியாக ஓடி முடிச்சுடுவாங்க. அப்படின்னா இந்த மிகுந்த உபத்திரம் வருது இல்லைங்களா, இந்த மிகுந்த உபத்திரத்தில் வந்து ஓட முடியாதுன்றத யாரே சொல்கிறாங்க, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்கிறாருன்னா அந்த டைமில் வந்து ஓடுறதுக்கு என்னது முடியாது. நீங்கள் வந்து பார்க்கும்போது ஏதாவது தேவனுக்காக செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் விருப்பம் நமக்குள்ளே இருந்தாலும் அதை என்ன பண்ண முடியாதான், செய்ய முடியாது. ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறார் இல்லையா, அந்த ஒரு பகற்காலத்திலே நீங்கள் எதை செய்ய முடியுமோ என்ன பண்ணுறீங்க, செய்ய முடியும், செய்யலாம். ஆனால் வந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் ஒருத்தவங்களும் வந்து பார்க்கும்போது எதையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாத ஒரு காலப்பகுதி இருக்குது. அந்த காலப்பகுதியில் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து மனது உள்ளவனுக்கும் அது என்ன பண்ணது முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து பார்க்கும்போது அது மகா பெரிய உபத்திரவ காலம். அந்த காலத்தில் என்ன பண்ண முடியாது. ஆனால் இதை வந்து யார் வந்து இந்த ஒரு ஓட்டத்தை சரியாக முன்னாடியே இந்த வந்து பார்க்கும்போது இந்த மகா உபத்திரத்துக்கு முன்னாடியே அந்த ஓட்டத்தை சரியாக ஓடி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது சபை வகுப்பார் வந்து பார்க்கும்போது இதை என்ன பண்ணுவாங்க, ஓடி முடிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு குரூப் என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்க்கும்போது ஓடி முடிச்சிருப்பாங்க மாட்டாங்க. அவங்க எதில் போய் மாட்டிக்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகா உபத்திரத்தில் என்ன பண்ணுறாங்க, மாட்டிக்கொள்வார்கள். அப்போ யார் அவங்க, சரி திரள் கூட்டம். அதனால தான் அவங்கள குறித்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மகா உபத்திரத்தை பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்க ஒரு பாட்டு போடுவாங்கன்னு சொல்லுவோம். என்ன பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எரேமியா 8:20 படிக்கலாம் பாருங்கள். எரேமியா 8:20 அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. பாருங்க, நாமோ ரட்சிக்கப்படவில்லை இல்லைங்களா. சரி, இப்போ இந்த ஒரு விண்டர் சீசன் எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது அறுவடைக்கு பின்னால். இதை குறித்து சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அறுவடை காலத்தில் என்ன பண்ணுவோன்னா கோதுமை மணி என்ன பண்ணுவாங்க, தனியாக சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பதரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கட்டுவாங்க. இதெல்லாம் வந்து எப்போ சுட்டரிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குளிர்காலத்தில் தான் அதை என்ன பண்ணுவாங்களாம், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அக்கினியில் என்ன பண்ணுவாங்க,
சுட்டெரிக்கக்கூடிய விஷயம். அதே ஒரு விஷயத்தை தான் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அறுவடைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலம், இந்த குளிர்காலம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உபத்திரவ காலத்தை என்ன பண்ணுது, அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத பார்க்குறோம். அப்படின்னா இந்த உபத்திரத்தில் யார் மாட்டிக்குவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திரள் கூட்டம். அப்படின்னா இந்த திரள் கூட்டம் வந்து ஏன் அவங்க திரள் கூட்டமாக மாறுறாங்க, இதை குறித்து நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். அப்படின்னா திரள் கூட்டத்துக்குன்னு தனி ஒரு அழைப்புலாம் இருக்குதா அப்படின்னா, திரள் கூட்டத்துக்குன்னு தனி அழைப்புலாம் என்னது இல்லை. அவங்க எதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சபை இல்லைங்களா, ஒரே அழைப்பு தான் இல்லைங்களா, வேறு அழைப்புலாம் என்னது கிடையாது. அப்படின்னா இதில் மிஸ் ஆகிறவங்க எதுக்கு போவாங்க அப்படின்னு பார்க்கும்போது திரள் கூட்டமாக என்னது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அவங்க ஏன் திரள் கூட்டமாக அந்த வாய்ப்பை தேவன் கொடுக்குறாரு. ஒருத்தங்க திரள் கூட்டமாக, ஆனால் அதுக்குன்னு தனி அழைப்புலாம் என்னது கிடையாது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது திரளான கூட்டம் அப்படின்றத வந்து நம்ம எதில் படிப்போம்னு பார்க்கும்போது ரெவலேஷனில் என்ன பண்ணுவோம், படிப்போம் இல்லைங்களா. அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு அழைப்பெல்லாம் தனியாக என்னது கிடையாது. ஏன் வந்து பார்க்கும்போது தேவன் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு அழைப்பை கொடுக்குறாருன்றது நமக்கு தெரியும். ஏன் கொடுக்குறாரு, ஏன் கொடுக்குறாரு, ஏன் அப்படின்னா இவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது எப்படி இப்போ பேசிக் சப்ஜெக்ட் கேட்டு வராங்க இல்லையா, சத்தியத்தை கேட்டு வரும்போது எப்படி வராங்க, நல்ல ஒரு வைராக்கியத்தோடு நல்லா ஓடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் யார் வந்திருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது இந்த திரள் கூட்டம் என்ன பண்ணியிருப்பாங்க, வந்திருப்பாங்க. ஆனால் வரும்போது நல்ல ஒரு ஜீல் இருக்கும் இவங்களுக்குள்ள. ஆனால் சபை என்ன பண்ணுவோன்னா அந்த ஜீல் வந்து பார்த்துக்கும்போது ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜீல், அந்த வைராக்கியம் அவங்களுக்குள்ளே எப்படி இருக்குன்னா கடைசி வரைக்கும் அந்த வைராக்கியத்தில் என்ன பண்ணுவாங்க, ஓடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சில தடுமாற்றங்கள் அவங்களுடைய வந்தாலும் அதை அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க சரி பண்ணி கொள்வார்கள். ஆனால் திரள் கூட்டம் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் நல்லா தான் ஓடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஜீல் என்ன பண்ணும், குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் நல்லா ஓடக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தங்களுடைய ஸ்பீடை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லோ என்ன பண்ணுவாங்க. ஏன் ஸ்லோ பண்ணுறாங்க, நல்லா ஓட்டத்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க இல்லையா. ஏன் வந்து இவங்க வந்து தங்களுடைய ஓட்டத்தை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சகோதரர் வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரன்னிங் ரேஸில் ஓடுறாங்க இல்லையா, ஓடுறவங்களுக்கெல்லாம் எதன் மேலே வந்து அவங்களுடைய பார்வை இருக்கும். இப்போ பவுல் கூட ஒரு விஷயத்த சொல்லுவார், என்னென்னா பந்தய பொருள் பரிசு இல்லைங்களா. அப்படின்னா பின்னானவைகள் என்னது மறந்து முன்னானவைகளை நோக்கி எனக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஓடுறேன். அப்படின்னா ஓடக்கூடிய அந்த ரன்னிங் ரேஸில் ஓடக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் எதன் மேலே தான் தங்களுடைய பார்வை இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பரிசு மேலே தான் என்ன பண்ணும், தன்னுடைய பார்வை இருக்கும். அப்போ நல்லா ஓடுறவங்க நல்லா ஓடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பரிசு என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் இவங்க ஸ்பீடு குறையுது இல்லையா, காரணம் என்னன்னு பார்க்கும்போது இவங்களுடைய பார்வை என்ன பண்ணுது, மாறுது. எப்படி மாறுதுன்னா பந்தய பொருளை பரிசை பார்க்க வேண்டிய இவங்க எதை பார்க்குறான்னு பார்க்கும்போது சுற்றி இருக்கிற ஆடியன்ஸ். அப்போ ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் அவங்க வந்து சிலவங்களை வந்து பார்க்கும்போது உற்சாகப்படுத்துவாங்க, சிலவங்களை பாராட்டுவாங்க, சிலவங்களை கேலி பேசுவாங்க, கிண்டல் பேசுவாங்க, பரியாசம் என்னது பண்ணுவாங்க, எது வேணா. அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓடக்கூடியவங்க எதன் மேலே மட்டும்தான் கவனம் இருக்கணும்னு பார்க்கும்போது அந்த பந்தய பொருள் மேலே மட்டும்தான் என்ன பண்ணணும், சபை அழைப்பு, அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேன். அப்படின்னா தங்களுடைய நோக்கத்தை என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இவங்க விட்டுட்டு மற்றவர்களை கவனிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அப்போ மற்றவர்களை கவனிக்கும் போது இவங்களோட ஸ்பீடு என்ன ஆகுது, அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்னது சொல்கிறாங்க அப்படின்ற அந்த கவனிப்பு இவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால இவங்க எதை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதனால தான் என்ன சொல்கிறாருன்னா அவங்களுடைய ஓடக்கூடிய அந்த ஒரு ஓட்டம் என்ன பண்ணுது, அப்படியே ஸ்லோவாகுது இல்லைங்களா. அப்போ அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது அது மாத்திரம் என்னது கிடையாது. அப்போ ரெண்டாவது வந்து பார்க்கும்போது இவங்களுடைய அந்த ஓட்டம் தடைப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு சோம்பேறி தனம். ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது செய்யணும், ஒரு வேலையை என்ன பண்ணணும், சரியாக செய்து முடிக்கணும், அன்றைக்கே செய்யணும் அப்படின்னும்போது அதை என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க,
படுத்துவார்கள். அப்படின்னா தேவன் வந்து பார்க்கும்போது நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அவர் சொன்ன வேலையை அந்த குறிப்பிட்ட டைமில் என்ன பண்ணிடணும் அப்படின்னா செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னா தாமதப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அப்படி இவங்க தாமதப்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய ஓட்டம் என்ன பண்ணும், தடைப்பட ஆரம்பிக்கும். இன்னும் என்னென்ன விஷயத்தில் இவங்களுடைய ஓட்டம் தடைப்படுறதுக்கு காரணம் இருக்கலாம்? இப்போ வந்து பார்க்கும்போது நம்ம இந்த 10 கன்னிகைகள் ஓமை என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது திரள் கூட்டத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு ஓமைகள். இப்போ அவங்ககிட்ட என்ன இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது 5 பேர் புத்திசாலி, 5 பேர் என்னது புத்தி இல்லாதவர்கள். அப்போ இந்த புத்தி இல்லாதவர்களை யாரோடு நம்ம ஒப்பிட்டு சொல்லுவோம்னா திரள் கூட்டம். ஏன் திரள் கூட்டத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட என்ன இல்லை, எண்ணெய் இல்லை. அப்படின்னா எண்ணெய் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆனால் எண்ணெய்லாம் இருக்குது, என்ன இருக்குது? அதுனா தீவெட்டியா? தீவெட்டி வச்சுருக்கிறாங்க, ஆனால் எண்ணெய் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து உடனே பற்ற வைக்கிறதுக்கு என்னது எண்ணெய் இல்லை. அப்படின்னா எண்ணெய் எதை அடையாளப்படுத்துனா பரிசுத்தாவி. பரிசுத்தாவியினுடைய வழி நடத்துதல் இவங்ககிட்ட என்ன பண்ணுது இல்லைங்களா? வசனம் என்ன சொல்லுதுன்னா ஆவியில் நீங்கள் எப்படி இருங்க, அனலாக இருங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அதை என்ன பண்ணுறாங்க, குளிர பண்ண வச்சுருவாங்க. அதனால தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய ஓட்டம் தடைப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எல்லாவற்றிலும் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சோம்பல் தனத்தை என்ன பண்ணுவாங்க, காட்டுறதுனால இவங்களுடைய ஓட்டம் என்ன பண்ணுன்னா தடைப்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இதை குறித்து இயேசு கிறிஸ்து கூட ஒரு ஓமை என்ன பண்ணியிருக்கிறார், பேசுவார். என்ன ஓமைன்னு பார்க்கும்போது விதைப்பனை பற்றிய ஓமை. அந்த விதைப்பனை பற்றிய ஓமையில் என்ன ஒரு விஷயத்தை சொல்லுவார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இவங்க தடை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ 4 விதமான அந்த நிலங்களை பற்றி பேசுவார். அதில் ஒரு நிலம் என்ன, எந்த நிலத்தில் இந்த திரள் கூட்டத்தை வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம், ஒப்பிட்டு சொல்லலாம்? நல்லா வளருவாங்க, ஆனால் என்னென்னா முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்பாங்க, ஆனால் வந்து பார்க்கும்போது முள் என்ன பண்ணும், நெருக்கும். அது அப்போ அந்த முள்ளை எதை அடையாளப்படுத்துன்னா உலக கவலை, சிற்றின்பங்கள் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்க்கும்போது இவங்க மாட்டினது கொள்றதுனால இவங்களுடைய ஓட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைப்படும் அப்படின்றதாங்க சொல்கிறார். அப்படின்னா இந்த மிகுந்த உபத்திரவம், அதனால தான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஓடுறது வின்டர் சீசனில் என்ன பண்ணுறீங்க, ஓடாதீங்க. எதுக்குள்ளெல்லாம் நம்ம ஓடிடணும், அறுவடை இல்லைங்களா? கோடை காலத்தில் என்னது நீங்கள் ஓடுறீங்க. அப்படின்னா இந்த ஞானவான்கள் இல்லைங்களா, புத்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க அறுவடை காலத்தில் என்ன பண்ணுறாங்க. ஏன் சொல்கிறோங்க அப்படின்னு பார்க்கும்போது அறுவடை காலம் வந்து பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலம் அறுவடையின் காலத்தில் தான் என்ன பண்ணுறோம், நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதமான காலம். அப்போ இவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னு பார்க்கும்போது டைம் இருக்குது, இன்னும் எப்படி இருக்குது, ஏன் இப்போயே தான் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் செய்யணுமா, இப்போயே தான் எல்லாத்தையும் மாற்றணுமா, கொஞ்சம் என்னது டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மனநிலை என்ன பண்ணுவாங்க, வளர்த்து கொள்வார்கள். அப்போ அவங்க காலத்தை என்ன பண்ண மாட்டாங்கன்னு அப்படின்னு பார்க்கும்போது பிரயோஜனப்படுத்தி கொள்ள மாட்டாங்க. அதனால தான் இவங்க வந்து பார்க்கும்போது அந்த ஒரு மகா உபத்திரத்தில் என்னது மாட்டிக்கொள்கிற ஒரு விஷயம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், சபை வகுப்பார் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா நல்ல ஒரு ஜீல் வைராக்கியத்தோடு என்ன பண்ணுவாங்க, ஓடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த ஒரு வைராக்கியத்தை எந்த சூழ்நிலையும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது விட மாட்டாங்க. அவங்க எந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டாங்களோ அந்த நோக்கத்தை என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா நடப்பாங்க. இப்போ அது மாத்திரம் இல்லை, இப்போ என்ன ஒரு விஷயத்தை நம்ம போன வாரம் கூட பார்த்துன்னு பார்க்கும்போது இப்போ இந்த திரள் கூட்ட வகுப்பார் குறித்து சொல்லும்போது இப்போது நம்ம வந்து உலகத்தில் இருக்கிறோம், உலகத்துலேருந்து தான் எங்கே வந்திருக்கிறோம், இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்படின்னா அறுவடையில் இருக்கக்கூடியவர்கள், வயலில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க அதை எடுப்பதற்கு என்ன பண்ணுங்க, திரும்ப இருக்க கடவுள்னு நம்ம போன வாரமே பார்த்தோம் இல்லைங்களா? அப்படின்னா உலகத்திலிருந்து வந்தவங்க, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மறுபடியும் உலகத்தில் இருக்கிற காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, எடுக்க கூடாது. அதனால தான் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது பாபிலோன் அமைப்பிலேருந்து ஒரு சில டைமில் நம்ம வந்திருக்கலாம்,
அங்கேருந்து எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க. அப்போ எதுவாக இருந்தாலும் சரி தான். அதனால தான் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, do not take anything அப்படின்னா எதையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எடுக்க கூடாது. அப்படின்னா அங்கெல்லாம் என்னென்னலாம் விஷயம் இருக்குது, அங்கே அந்த பாபிலோனுக்குரிய சில விசுவாசம் இருக்கும். அதை கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம சத்தியத்தோடு என்ன பண்ணுறது, ஆமாம் கம்பேர் பண்ணி என்னது பார்க்குற ஒரு விஷயம். அதேமாரி வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு பொசிஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுக்கு என்ன இருந்திருக்கும், இதெல்லாம் நம்ம போன வாரம் என்னது சிந்தித்த ஒரு விஷயங்கள், குட் நேம் இல்லைங்களா. அவங்கள எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க நிறைய காரியத்தில். அப்போ அதேமாரி வந்து பார்க்கும்போது இங்கேயும் அந்த மாதிரி என்னது இருக்கணும் அப்படின்றது என்ன பண்ணக்கூடாதுன்னா அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த பாபிலோனில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, ஒரு சில காரியங்களை குறித்து அவங்களுக்கு என்ன இருக்கலாம், பெருமை இருக்கும் இல்லைங்களா. எதை குறித்துலாம் என்ன பண்ணும் இருக்குன்றதை போன வாரமே பார்த்தோம். அப்படின்னா அது யாருக்குள்ளே இருக்கக்கூடாது, ஒரு தேவனுடைய. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சோசியல் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் என்ன தெரியுங்களா, ஒருத்தவங்களை வந்து அவங்களுடைய பந்தய பொருளை இழப்பதற்கு இதெல்லாம் என்னது. அப்போனா இதை இழந்துட்டோம், அழைப்புக்குள்ளே வந்து இந்த மேன்மையான அழைப்புக்கு வந்து நம்மளுடைய பந்தய பொருளை இழந்துட்டோன்றது அவங்களுக்கு எப்போ தான் தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மகா உபத்திரத்தில் அவங்க என்னது மாட்டும்போது தான் நாம் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது என்னது தெரியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ், சோசியல் ஸ்டேட்டஸு, அதேமாதிரி ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் என்னது பாபிலோனியன் ஸ்டைல். சில காரியங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அங்கேருந்து வந்திருப்பாங்க, ஆனால் அங்கத்தினுடைய காரியத்தையே அப்படியே என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த ஸ்டைலை என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த விஷயங்கள் எதுவுமே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதேமாரி பார்த்திங்கன்னா இன்னொரு காரியத்தை இங்கே சகோதரர் சொல்லும் போது என்ன சொல்கிறேன்னா, செல்ஃப் ஸ்டைல். இவங்களுக்கு என்னது, ஆமாம் அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு ரூல்ஸ் இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு கொள்கை இல்லைங்களா இருக்குது. இப்படி தான் சத்தியம், இது தான் சொல்கிறேன்னா இதை தான் என்ன பண்ணி ஆகணும், ஃபாலோ பண்ணணும். இதுதான் ஒழுங்குமுறைனா இதை தான் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அப்போ அது சில விஷயங்களுக்கு இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது உடன்பட மாட்டார்கள். அதனால தான் வந்து பார்க்கும்போது இவங்களுக்குள்ள அந்த செல்ஃப் ஸ்டைலு, செல்ஃப் ரூல்ஸ் இதெல்லாம் இவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால இவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு மகாபத்திரத்தில் என்ன பண்ணுறாங்க, மாட்டக்கூடிய விஷயம். அதனால தான் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்தில் ஆவது இல்லைங்களா. அப்படின்னா விண்டர் சீசனில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஓடாதீங்க. அப்படின்னா ஓடுறது நீங்கள் எதுக்குள்ளேயே ஓடுறீங்கன்னா அறுவடை காலத்தில் என்ன பண்ணுறீங்க, ஓடிடுங்க. அப்படின்னா ஓடுறது எப்படி ஓடணும் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓடாதீங்க. இப்போ வந்து சொல்கிறார் இல்லையா, லோத்தை பார்த்து கூட தூதன் சொல்லுவார், எந்த காரணத்தை கொண்டு நீ என்ன பண்ணுறத, திரும்பிலாம் என்ன பண்ணுறத பாத்துறாத, ஓடு. அப்படின்னா ஓடக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எப்பயுமே எங்கேருந்து நம்ம வந்தோமோ, எங்கேருந்து தேவன் நம்மளை என்ன பண்ணியிருப்பார், அழைத்திருப்பார், அதை எடுக்கிறதுக்கு எப்பயுமே திரும்பிலாம் என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்படின்னா அதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணணும், ஓடணும் இல்லைங்களா. அது மூலயமா வந்து பார்க்கும்போது எவ்வளோ பெரிய நன்மைகள் நமக்கு இந்த உலகத்தில் கிடைச்சாலும் நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது. ஒரு வேளை வந்து பார்க்கும்போது திரும்பி பார்க்குறதுனா என்னது, ஒரு வேளை வந்து பார்க்கும்போது உலகத்தில் நல்ல ஒரு பேரோடு புகழோடு இல்லைங்களா, நல்ல ஒரு நேமோடு மற்றவங்க நம்மளை பாராட்டணும், நம்மளை வந்து உயர்த்தணும், நம்மளை உயர்த்தி பேசணும், இப்படிலாம் அந்த ஒரு எண்ணங்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் இருக்கும். இப்போ பாபிலோனில் இருக்கும்போது ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு சில சின்ன விஷயத்தை பண்ணாலும் மற்றவங்களை நம்மளை என்ன பண்ணணும், ஆமாம் என்கரேஜ் பண்ணணும், நம்மளை பாராட்டணும் அப்படின்லாம் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா. அப்போ அந்த விஷயத்தில் நம்ம எங்கே எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. ஏன் எதிர்பார்க்கக்கூடாது, அவங்க தான் தன்னைத்தான் என்ன பண்ணிட்டாங்க, வெறுத்துட்டாங்க. அப்போ வெறுத்தவங்களுக்கு வந்து பார்க்கும்போது எதன் மேலெலாம் என்னது வெறும். நம்ம ப்ரேயர்லேயே என்ன சொல்லணும்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்காக எதையும் என்ன பண்ணாதீங்க, தேவன்கிட்ட கேட்காது. உங்களுக்கு இன்னது தேவைன்று யார் அறிந்திருக்கிறா, அவர் அறிந்திருக்கா. உங்களுக்கு என்ன தேவை, எந்த டைமில் என்ன கொடுக்கணுன்றது என்னது அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நாம் வந்து மற்ற விஷயங்கள் நமக்கு கிடைக்கல, நமக்கு வந்து இது என்ன பண்ணல,
இவங்க வந்து நம்மளை வந்து பாராட்டல, நம்ம எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ தியாகம் பண்ணுறோம், அதை குறித்து ஒரு வார்த்தை கூட இவங்க என்ன பண்ணல, சொல்லலையே. அப்படின்னாலே நமக்குள்ளே என்ன இருக்குது தெரியுங்களா, கொஞ்சம் சுயம் என்ன பண்ணுது, காணப்படுது. அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் என்ன பண்ணிடணுமா, விட்டுறணும். அதை தான் அங்கே சொல்லும் போது என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே இல்லைங்களா, அந்த எதெல்லாம் நீ வேணான்னு விட்டுயோ அதை மறுபடியும் என்ன பண்ணாத. அப்போ ட்ரூத்துக்குள்ளே வரும்போது அந்த ஒரு ஃபயர் இருந்துச்சு இல்லையா, ஒரு பயிராக்கியம். எப்படி அது அப்போ வரும்போது நமக்கு எப்படி இருக்கும், ட்ரூத்துக்குள்ளே வரும்போது ஒரு தேவன் பிள்ளை புதுசாக சத்தியத்தை கேட்டு உள்ளே வரும்போது எப்படி இருக்கும், எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது இல்லைங்களா. அவங்களுடைய பார்வை ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, இதுதான் உண்மையான சத்தியம், இந்த சத்தியத்துக்காக எப்படியாவது என்ன பண்ணணும், நம்ம வாழ்ந்து எப்படியாவது சபையாக என்ன பண்ணிடணும், போயிடணும், எப்படியாவது தேவனும் கிறிஸ்துவும் இருக்கிற அந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணிடணும், போயிடணும். அந்த ஒரு பார்வையில் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த பார்வையை எக்காரணத்தை கொண்டும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, அதே பார்வையில் கடைசி வரைக்கும் என்னது. ஆனால் சுற்றி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணணும், நடக்கும், அது மேலே கவனத்தை வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிறோம் அப்படின்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உபத்திரத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, போகக்கூடிய. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து அந்த வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறீங்க, ஓடிடுங்க. எவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக என்ன பண்ணுறீங்க, ஓடிடுங்க. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது, எதில் ஓடக்கூடாது, அடுத்தது ஓய்வு நாளில். ஏன் ஓய்வு நாளில் ஓடக்கூடாதுன்னு சொல்கிறாரு? ஓய்வு நாளில் ஏன், ஓய்வு நாள்னால் எதை அடையாளப்படுத்தும், ஓய்வு நாள் எதை அடையாளப்படுத்தும்? சரி, ஓய்வு நாள் நம்ம எதற்கு அடையாளப்படுத்தி பார்ப்போம். அதாச்சும் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒப்பிட்டு பார்ப்போம் இல்லைங்களா. அப்போ ஓய்வு நாளில் ஓடக்கூடாது அப்படின்னும்போது என்ன ஒரு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து பார்க்கும்போது ராஜ்யம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, ஓடக்கூடாது. அப்படி நம்ம ஓடனாலும் எதை வந்து இழந்துருவோம் அப்படின்னு பார்க்கும்போது சபை வாய்ப்பை என்ன பண்ணுறோம், நம்ம இழந்துருவோம். அப்படின்னா ராஜ்யத்தில் யாருக்கு தான் வாய்ப்பு இருக்குது, உலக ஜனங்களுக்கு தான் என்ன இருக்குது வாய்ப்புகள். யாருக்கு வாய்ப்பு கிடையாது, சபைக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பொதுவாக இப்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது இந்த ஒரு ஓய்வு நாள் எதை அடையாளப்படுத்துது, ஏன் ஓய்வு நாளில் ஓடக்கூடாதுன்றதுக்கு ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஓய்வு நாளை வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து தேவன் எதற்காக கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, நீ 6 நாள் என்ன பண்ணு, வேலை செய்யணும், 7ஆவது நாள் என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்துது? அப்போ 7ஆம் நாளில் எந்த வேலையும் என்ன பண்ணக்கூடாது, நீ செய்ய முடியாது. அதேமாரி வந்து பார்க்கும்போது இந்த ஓய்வு நாள் என்றது எதை அடையாளப்படுத்துது இந்த இடத்துல பார்க்கும்போது, அந்த ஓய்வு நாளில் எந்த வேலையும் நீ என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது இல்லைங்களா. எந்த வேலையன்னா, இப்போது தேவனுக்காக நீ வந்து ஏதாவது செய்யணும்னு நினச்சேன்னா எப்போ செய்ய முடியாது, ஓய்வு நாளில் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தில் செய்ய முடியுமா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம ஓடுறது எதில் தான் ஓடின்னு இருக்கிறோம், அப்படின்னா நம்ம செஞ்சுன்னு இருக்கிறோமே, செஞ்சுன்னு இருக்கிறோமா இல்லையா. அப்படின்னா என்னென்னா, ஏற்கனவே வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எப்போ வந்துட்டார், 1874 வந்துட்டார். அப்படின்னா அப்பயே என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, தேவனுடைய ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு, கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் 1000 ஆண்டு அரசாச்சு. அப்படின்னா அந்த ராஜ்யத்துக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம். இப்போ இயேசு கிறிஸ்து ஓட வேணா என்ன பண்ணுறாரு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம என்ன சொல்கிறோன்னா, இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டார். 1874 வந்து பார்க்கும்போது முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்துருச்சு. அப்படின்னா மரித்த பரிசுத்தவான்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மகிமை அடைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து கடைசி கால பாதாங்கம் என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். இப்போ இந்த ஒரு பாதாங்கமும் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சிங்க, அடுத்து எது ஸ்டார்ட் ஆகிடும், வெளியரங்கமான ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. அப்போ என்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு பார்க்கும்போது, அந்த வெளியரங்கமான ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யார் எடுத்துக்கொள்ளப்படுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபை கம்ப்ளீட்டாக என்னடும் 1,40,000 பேர்
நிறைவடைஞ்சிருவாங்க. கம்ப்ளீட்டாக 1,44,000 பேர் நிறைவடைஞ்சிட்டாங்கன்னா உடனே எது வந்துடும் அப்படின்னு பார்க்கும்போது மகா உபத்திரவம் இங்கே வந்துடும். அந்த டைமில் வந்து தேவனுக்காக நீ எதையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட பார்க்கும்போது யோவான் 9:4 சொல்லுவார். இங்கே வசனம் கொஞ்சம் மாற்றி போட்டிருக்குது. 9:4 என்ன ஒரு விஷயம் சொல்லுவார்னா, பகற்காலமாக இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஊழியத்தை வந்து 3.5 வருஷத்தில் என்ன பண்ணார், செஞ்சார். அதுக்கப்புறம் அந்த 3.5 வருஷம் முடியும் போது தேவனுடைய வேலையை அவரால் என்ன பண்ண முடியல. அப்போ தேவனுடைய வேலைன்னா என்னது, தேவனுடைய வேலையை இயேசு கிறிஸ்து செஞ்சாரா? என்ன வேலை செஞ்சார் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? ராஜ்யத்தின் சுவிசேஷம். இதோ இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படின்னா அப்போ இருளில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வெளிச்சத்தை யார் கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், கொடுத்தார். அதேமாரி வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த 12 அப்போஸ்தலர்கள் உலகம் முழுவதும் போய் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, வெளிச்சத்தை கொடுத்தார்கள். அப்படின்னா இந்த ஒரு பொறுப்பு இப்போ யாருக்கு வந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்குது, வந்திருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது என்னது சம்பியாவது இப்படி என்ன பண்ணுங்க பார்த்துங்க. அப்படின்னா ஓய்வு நாள் எதை அடையாளப்படுத்துன்னா தேவனுடைய ராஜ்யம். அந்த வெளிப்படையான ராஜ்யம் வரத்துக்கு முன்னாடி எது ஸ்டார்ட் ஆகுன்னு பார்க்கும்போது மகா உபத்திரவம். மகா உபத்திரவம் எப்போ வரும்னு பார்க்கும்போது சபை என்னது கம்ப்ளீட் அடையும் போது என்ன பண்ணுறோம், வந்துடும். அந்த டைமில் வந்து பார்க்கும்போது நீ தேவனுக்காக எதாவது என்னது செய்ய முடியுமா? இப்போ இந்த வசனத்தை கூட இயேசு கிறிஸ்து எப்போ சொல்லுவார் அப்படின்னு பார்த்துக்கும்போது, இப்போ பிறவி குருடன் ஒருத்தன் இருப்பான், அவனுடைய கண்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், திறப்பார். அப்படின்னா அவனுக்கு வெளிச்சத்தை அங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், கொடுப்பார் இல்லைங்களா? அந்த வெளிச்சத்தை கொடுத்துட்டு தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்னா, பகற்காலமாக இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரிகள் என்ன வந்து செய்யணும், ஆனால் ஒருவரும் கிரியை செய்ய முடியாத. அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்க்கும்போது அந்த மகாபத்திரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா யாருக்காவது போய் நம்ம வந்து வெளிச்சத்தை கொடுக்க முடியுமா, யாருக்காவது போய் தேவனுடைய சத்தியத்தை சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்கிறதுக்கு என்ன இருக்காது, வாய்ப்புகள் இருக்காது இல்லைங்களா? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மகாபத்திரம் என்ன ஆகிடும், ஸ்டார்ட் ஆகிடும் இல்லைங்களா? சொன்னாலும் என்ன கிடையாது தெரியுங்களா, மகாபத்திரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா சபை எடுத்துக்கொள்ளப்படும், அழைப்பு என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் போய் நீ சுவிசேஷத்தை சொன்னாலும் அதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு வேலையும் இல்லை. அதனால தான் சொல்கிறாரு, உன் கைக்கு நேரெடுக்கிறது எதையோ அதை வந்து முழு பலத்தோடு நீ என்ன பண்ணு, நீ இப்பயே செய் இல்லைங்களா? நீ வந்து அதை தாமதப்படுத்தினா அது இழப்பு யாருக்கு தான் அப்படின்னு பார்க்கும்போது யார் தாமதப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த என்னது அந்த ஒரு இழப்பு. அப்படின்னா அப்போ அந்த ஒரு ராஜ்யம் இல்லைங்களா, அந்த ராஜ்யம் வரத்துக்கு முன்னாடியே அந்த 1,44,000 பேர் சபை நிறைவடைவதற்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த ஒரு வெளிச்சத்தை என்னது கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது அவருடைய ஊழிய நாட்கள் அப்படி தான் என்னது, அந்த 3.5 வருஷத்தில் எவ்வளோ தேவனுக்காக அவர் வந்து பார்க்கும்போது சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ, தேவனுடைய ஊழியத்தை என்னது செய்ய முடியும், மற்றவங்களுக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்க முடியுமோ அவர் என்ன பண்ணார், கொடுத்தார். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளும் அங்கே சொல்லும்போது நீங்கள் எப்படி இருங்கன்னு பார்க்கும்போது ஓடி போவது, நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா வின்டர் சீசனில் என்ன பண்ணாதீங்க, ஓடிடாதீங்க. அதேமாரி வந்து பார்க்கும்போது ஓய்வு நாளில் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா நீங்கள் அறுவடை நாட்களில் என்ன பண்ணுறீங்க, ஓடிடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறாரு. அதனால தான் நம்ம மத்திய 24:20 படிக்கிறோம், நீங்கள் ஓடி போவது ஓய்வு நாளிலாவது சம்பியாதபடிக்கு ஆமாம் வேண்டி கொள்ளுங்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இதை வந்து பார்க்கும்போது இந்த ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறாருன்னா ஏன்றதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. அப்படியே நம்ம மத்திய 24:21 படிக்கலாம். 21வது வசனம், ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். சரி, இனிமேலும் சம்பவித்திராத மிகுந்த உபத்திரம் அப்போது என்னது
உண்டாக இருக்கும். இப்போ இந்த ஒரு வசனத்தை நம்ம கவனிக்கும் பொழுது இது யார் பேசுன வசனம் அப்படின்னு பார்க்கும்போது யாருடைய வாயிலிருந்து வருது? ஆமாம், இயேசு கிறிஸ்து தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. மிகுந்த உபத்திரம் இது வரைக்கும் உலகம் உண்டானது முதற்கொண்டு இது வரைக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணதில்லை, நடந்தது கிடையாது. இனிமேல் சம்பவிக்க போதுன்னது கிடையாது. அந்த மாதிரி ஒரு மிகுந்த உபத்திரம் என்ன பண்ண போகுது, வரப்போகுது. அந்த மாதிரி உபத்திரம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணதில்லை, வந்தது கிடையாது. ஏன் இந்த உபத்திரத்தை வந்து தேவன் என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறாரு இந்த உபத்திரத்தை? ஏன்னா உபத்திரத்தில் தான் வந்து பார்க்கும்போது பிரசவ வேதனை அதிகமாகும் போது தான் என்ன ஆகுன்னா ஒரு குழந்தை என்ன பண்ணுது, உலகத்துக்கு பிறக்குதா இல்லையா? அதேமாரி வந்து பார்க்கும்போது இந்த மிகுந்த உபத்திரம் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மிகுந்த உபத்திரத்தில் தான் எது வெளியில் வரப்போகுது, எது வெளியில் வரப்போகுது? ராஜ்யம் இல்லைங்களா? எல்லாரும் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க இல்லையா? அந்த ராஜ்யத்தை தேவன் எப்படி தான் கொண்டு வர போகிறாருன்னா இந்த மிகுந்த உபத்திரத்தை என்ன பண்ண போகிறார் உலகத்தில்? அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அநீதிக்கும் நீதிக்கும் என்னது நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். அப்படின்னா இந்த ஒரு யுத்தத்தில் எது ஜெயிக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது நீதி என்ன பண்ண போகுது. அப்போ இது வரைக்கும் தேவன் எப்படி இருந்தான்னு பார்க்கும்போது பொறுமையாக இருந்தார் இல்லைங்களா? அப்படின்னா இந்த 6000 வருஷம் வந்து பார்க்கும்போது உலகத்தில் வந்து பார்க்கும்போது தீமை, அப்போ சாத்தானுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் என்ன பண்ணுது, நடந்துருக்குது. பலவிதமான தீமைகள், தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக நிறைய விஷயங்கள் போய்கொண்டு இருக்குது. ஆனால் தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது மிகுந்த எப்படி இருக்கிறாரு, பொறுமையாக இருக்கிறாரு. எதற்காக வெயிட் பண்ணின்னு இருக்கிறாருன்னா அவருடைய சித்தம் இந்த பூமியில் என்ன பண்ணப்படணும், செய்யப்படணும். அப்படின்னா அவருடைய சித்தம் இந்த பூமியில் செய்யப்படணும்னா எது வரணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் இல்லைங்களா? கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த ராஜ்யம் இந்த பூமிக்கு என்னது வரணும். அப்படின்னா அந்த ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்தால் தான் அவருடைய பிளான் இருக்குது இல்லையா? என்ன பிளான் அவருடைய பிளானு? ஒட்டுமொத்த ஜனங்களையும் என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும் இல்லைங்களா? அந்த ஒரு திட்டத்துக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா வெயிட் பண்ணி என்ன பண்ணுறாரு, அப்படியே பொறுமையாக என்ன பண்ணுறாரு, காத்து கொண்டிருக்கிறாரு. அப்படின்னா ஃபைனல் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி அப்படி நடக்க போகிறது இல்லை, இதுக்கப்புறம் என்ன பண்ணப்படுது அந்த மாதிரி ஒரு மிகுந்த உபத்திரம் என்ன பண்ண போகுதுன்னா இந்த உலகத்தில் என்ன பண்ண போகுது, வரப்போகுது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்னென்னா ஏற்கனவே ஃப்ரெஞ்சு புரட்சி நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு அடையாளம் இல்லைங்களா? அதேமாரி வந்து பார்க்கும்போது இப்போ கிபி 70 வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உபத்திரத்துக்குள்ளே யார் போனது இல்லைங்களா? உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்படின்னா இஸ்ரேல் தேசமே ஒன்றும் இல்லாமல் என்னது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு ஷாம்பிளாக அங்கே என்ன பண்ணுது நடந்தது. இது வந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்ன பண்ண போகுது, சுத்தமாக வந்து பார்க்கும்போது சாத்தானுடைய எல்லா டிவைஸாக என்ன போகுது தெரியுங்களா? பாருங்கள், அவனுடைய இதுவே என்ன அப்படின்னு பார்க்கும்போது 4 அமைப்புகள் சொல்லுவோம். என்னென்ன அமைப்புகள்? அரசியல், சமுதாயம், பொருளாதாரம், மதம் இல்லைங்களா? இதில் தான் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் என்ன பண்ணுது, செயல்பட்டு கொண்டிருக்குது. அப்படின்னா சாத்தானுடைய ராஜ்யம், இந்த ராஜ்யம் வந்து பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக என்ன ஆக போகுது தெரியுங்களா, ஆகப்போகுது இல்லைங்களா? அப்படின்னா வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சகரியாவிலெல்லாம் படிப்போம், செப்பனியாவிலெல்லாம் படிப்போம். அது வந்து பார்க்கும்போது பெரிய பெரிய என்னது ராஜ்யத்துக்கு விரோதமாக இல்லைங்களா? அது வந்து தேவன் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பு. பலவான்கள்லாம் வந்து பார்க்கும்போது கதறி என்ன பண்ணுவாங்களாம், அழுவார்கள் இல்லைங்களா? அப்போ அவங்க வந்து எதையுமே என்ன பண்ண முடியாது. பெரிய பெரிய பணக்காரர்கள் நாடுகள் பணத்தினால எதையும் சாதிக்கலாம், எதையும் நாங்கள் என்ன பண்ணுறோம் செய்வோம் அப்படின்போது அந்த பணம்லாம் அவங்களுக்கு என்ன பண்ண தெரியுங்களா, உதவாது. அந்த பணம் அவங்கள காப்பாது. பணமே வந்து பார்க்கும்போது ஒன்றுமில்லாமல் போயிடுமா. இன்றைக்கி வந்து பணம் எங்கே இருக்குது, பீரோவில் இருக்குது, பேங்க்கில் இருக்குது இல்லைங்களா? மதிப்பே இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலப்பகுதி. இப்போ பொன் இல்லைங்களா, உங்கள் பொண்ணு வெள்ளிலாம் உங்களை என்ன பண்ணாது, தப்புவிக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதி தான் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகா உபத்திரவம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த உபத்திரத்தில் வந்து பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணும், வெளிப்படும். ஒட்டுமொத்த ராஜ்யங்களுக்கும் ஒரு முடிவை தேவன் என்ன பண்ண போகிறாரு,
உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம். அதனால தான் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத அது ஒரு ராக் காலம். அதனால தான் இயேசு சொல்கிறார், நீங்கள் ஓடி போகிறது எப்படி இருங்க, முன்னாடியே ஓட்டுருங்க. அப்போ இதில் தான் இது வந்து பார்க்கும்போது பாபிலோன் சபைக்கெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இதில் என்னது காணப்படுது. அப்போ இதில் யாரும் மாட்டிக்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது திரள் கூட்டமும் மாட்டிக்குவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கிரியை செய்ய முடியுமா? ஆனால் இப்போ நல்ல சாதகமான என்னது சூழ்நிலையை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா. நல்ல கிரியை என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆனால் என்னென்ன விஷயங்கள் நமக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, நல்ல சாதகமான சூழ்நிலையில் எவ்வளோ உங்களால் கிரியை செய்ய முடியுமோ, எவ்வளோ வந்து தேவனுடைய நாமத்தை என்னது மகிமைப்படுத்த முடியுமோ, எவ்வளோ அன்பில் என்னது வளர முடியுமோ, நீங்கள் என்ன பண்ணுங்கள், வளர முடியுங்க. அதை விட்டுட்டு நம்ம எப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னது அதுக்காக வந்து நம்ம வந்து போராடுறது, அதுக்காக வந்து பிரயாசப்படுறது இல்லைங்களா. ஒன்றுமே இல்லாத காரியத்துக்கெல்லாம் நம்ம வந்து என்னது பெருசாக பார்க்குற ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பந்தய பொருளை அவங்க இழந்து போவதற்கு என்னது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ என்ன பார்த்துருக்குறோம், நம்ம உலகம் உண்டானது முதல் இதுவரையும் சம்பத்திராதும் இனிமேலும் சம்பவிக்காது மிகுந்த உபத்திரவும் நாளில் உண்டாகும். அப்போ இதை தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது பயங்கரமான உபத்திரம் என்ன பண்ணியிருப்போம், அப்படியே போய்கொண்டு. அந்த உபத்திரம் எப்படி இருக்குன்னா, 2 உலகப் போர் நடந்தது இல்லையா. 2 உலகப் போரில் என்ன நினச்சாங்கன்னா உலகம் என்னது இதோட. ஆனால் இந்த 3வது இந்த மகா உபத்திரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு மிகப்பெரிய என்னது டிஸ்ட்ராய்ட், ஒன்றுமே இல்லாமல் தேவன் என்ன பண்ண போகிறாரு. அப்படி நடக்கும் பொழுது அந்த ஒரு உபத்திரவம் எப்படி குறைக்கப்படும் அப்படின்றது குறித்து சொல்கிறார் பாருங்க. மத்திய 24:22 வசனம், அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். சரி, அந்நாட்கள் அப்படின்னும் போது ஆமாம் உபத்திரவ காலம், கடைசி காலம் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை இல்லைங்களா, குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் என்னது அப்படின்னா அந்த உபத்திர காலம் அப்படியே தொடர்ந்துக்கினே இருந்துச்சுன்னு வச்சிங்க, என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக ஒருத்தவங்களும் பூமியில் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துக்கே வந்து பார்க்கும்போது 3 விஷயத்தின் மூலமாக அழிவுன்றது நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. என்னென்ன விஷயம், நெருப்பு, நீர், காற்றா. சரி, என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து பார்க்கும்போது பஞ்சம், இன்னொன்று கொலை நோய், 3வது என்ன அப்படின்னு பார்க்கும்போது யுத்தம். இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன ஆக போகிற, எல்லோரும் சாக போகிறாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறேன்னு பார்க்கும்போது அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை இல்லைங்களா. எதன் மித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் அப்படின்னு பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட மித்தமோ அந்த நாட்கள் என்ன பண்ணப்படும், குறைக்கப்படும். அப்படின்னா அந்த நாட்களை பற்றி சொல்லும்போது இப்போ அந்த நாட்கள் அப்படியே கண்டினியூ ஆகினே போகுதுன்னு வச்சிங்க, யாருமே என்ன பண்ண முடியாது, தப்ப முடியாது. அப்படின்னா என்னது, இப்போ அந்த நாட்கள்னால் எதை அடையாளப்படுத்துதுன்றது நம்ம தெரியும். எதை அடையாளப்படுத்துது, உபத்திரம் இல்லைங்களா. அப்படின்னா ஒருத்தவங்களும் என்ன பண்ண முடியாதான், தப்ப முடியாது. அப்போ எதன் அடிப்படையில் தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் மித்தம். அப்படின்னா அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மித்தம் என்னாகும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாட்கள் என்ன பண்ணப்படுமா, குறைக்கப்படும். அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாராக இருக்கும், சரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன இதுக்கு முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த வசனத்துக்குன்னு பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாராக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது யார் தான், சபை போட்டனா. சரி சரி, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சபையை அடையாளப்படுத்தாது அப்படின்னு போட்டு இது உண்மையான்னு கேட்குறேன். சரி,
என்ன அப்படின்னு பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மித்தம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்னா சபை, கிறிஸ்துவும் சபை. இது வந்து பார்க்கும்போது கமெண்ட்லேயும் பிரதர் வந்து பார்க்கும்போது இது என்ன பண்ணியிருக்கிறாரு, மென்ஷன் பண்ணிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆனால் அது உண்மை, அதுவும் என்னது உண்மை, இதுவும் என்னது உண்மை. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு மகா உபத்திரம் என்னது நடந்து கொண்டு இருக்குதுன்னா, பர்டிகுலராக வந்து பார்க்கும்போது ஒரு நாட்டை மையமாக கொண்டு இந்த ஒரு மகா உபத்திரம் என்னது சண்டை, யுத்தம்னாவும் நடக்கும். அப்படின்னா ஒரு நாடுன்றதை நம்ம எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் தேசம். அப்படின்னா இந்த இஸ்ரேல் தேசத்தை மையமாக கொண்டு தான் வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய யுத்தம் என்ன பண்ணுது நடக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் உலக யுத்தம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம்னா அர்மகதோன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது எல்லா நாடுகளும் ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆப்போசிட் பண்ணும்போது இதில் பர்டிகுலராக வந்து பார்க்கும்போது எந்த நாட்டை வந்து நம்ம மையப்படுத்தி சொல்லுவோம்னா மாகு கோகு இல்லைங்களா. அப்போ இந்த டைமில் வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் தேசம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். இப்போ இந்த இஸ்ரேல் தேசம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இவங்க எப்படி இருப்பாங்க, தேவனை நம்புவாங்களா அப்படின்னா தேவனை என்ன பண்ண மாட்டாங்க, தங்கள் மேலே அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா முழு நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா. எப்படியாவது நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய டெக்னாலஜி, திறமை, நம்மளுடைய இராணுவ பலம் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலான்னா எல்லோரும் என்ன பண்ணலாம், அடிச்சிடலான்ற நம்பிக்கை இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியாது, சர்வே பண்ண முடியாது இல்லைங்களா. அப்போ இந்த மாகு கோகு யுத்தம் என்ன ஆகும்னா தொடர்ந்து என்னது நடக்கும் பொழுது இஸ்ரேல் தேசம் ரொம்ப என்ன ஆகும் தெரியுங்களா, பாதிக்கப்படும் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி டைமில் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்படியே விட்டா அந்த நாட்கள் குறைக்கப்படாமல் இருந்தால் அந்த மகா உபத்திரம் அந்த யுத்தம் நடந்துனுக்குது இல்லையா, அந்த மகா உபத்திரத்தை அப்படியே விட்டுட்டோம்னா என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, மீதியாக இருக்க மாட்டாங்க. அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மித்தம் அந்த நாட்கள் என்ன பண்ணப்படும், குறைக்கப்படும். அப்படின்னா இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சபையை என்ன பண்ணாது, அடையாளப்படுத்தாது அப்படின்றத நாம் சொல்லிட்டோம். அப்படின்னா இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரை அடையாளப்படுத்தும்ன்றதை குறித்து இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்கள். ரோமன் 11:28 சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகஞ்சராக இருக்கிறார்கள், தெரிந்து கொள்வதை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, இங்கே சொல்லப்படுகிற தெரிந்து கொள்ளுதல் இல்லைங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரை இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனம். யார் அவங்க, இஸ்ரேல் ஜனத்தை தான் அங்கே என்ன சொல்கிற, இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். ஏசாயா 45:5. ஏசாயா 45:5 வெண்கல கதவுகள் உடைந்து இரும்பு தாழ்பாளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதை பொருள்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். சரி, இப்போ நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேலின் மித்தமும் அப்படின்னா இங்கே வந்து பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இங்கே யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் என்னது அடையாளப்படுத்துது. அப்படின்னா அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிகுந்த என்னது உபத்திரவம். இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக வந்து பார்க்கும்போது எல்லா நாடுகளும் என்ன பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. இவங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள எதிர்த்து நிற்க என்னது முடியாது. அப்படின்னா நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனம் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்படுவாங்க. அதை தான் நம்ம வந்து சகரியா 14:2 படிக்கலாம் பாருங்க. சகரியா 14:2 எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. பாருங்க, அப்படின்னா நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிறைப்பட்டு போவார்கள். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடக்கும். இது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்போது இஸ்ரேல் ஒரு தேசமே என்ன பண்ணது இருக்காது. இஸ்ரேலில் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க,
அழிக்கப்படுவார்கள். அப்படின்னா அந்த ஒரு டைமில் தான் இந்த ஒரு மகா உபத்திரத்தை கண்ட்ரோலில் கொண்டு வரத்துக்காக அந்த டைமில் தான் வந்து தேவன் என்னென்ன ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜனம் என்ன பண்ணுவாங்க, மீதி இருப்பார்கள். அவங்கள குறித்து தான் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்த யூதர்கள் இல்லைங்களா. இப்போது இவங்க அந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனை நோக்கி, அது வரைக்கும் யாரை நோக்கி பார்க்க மாட்டாங்க தெரியுங்களா, தேவனை நோக்கி என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பக்தி உள்ள யூதர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவனை நோக்கி பார்க்கும்போது தான் அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் தேவன் உண்டு பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் இல்லைங்களா. இப்போது முற்பிதாக்கள்லாம் உயிர்த்தெழுந்து வரும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு மகா உபத்திரம் என்ன பண்ணப்படும், குறைக்க. அப்போ யாரின் மித்தம் இதை செய்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் ஜனங்களின் மித்தம் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்கிறாரு. இதுக்கு இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் யாருடைய தலையீடு அதிகமாக இருக்கும், இந்த மகா உபத்திரம் நடத்த போகிறத யார் தான், கிறிஸ்துவ சபையும் தான் என்ன பண்ண போகிறாங்க, இந்த மகா உபத்திரத்தை நடத்த போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யாருடைய தலையிடுதல் அங்கே காணப்படும் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவும் சபையும் என்ன பண்ணுவாங்கன்னா தலையிடுதல் அங்கே காணப்படும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மகா உபத்திரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது ஒரு முடிவை என்ன பண்ணுவாங்க கொண்டு வருவார்கள். அப்படின்னா இங்கே சொல்லப்பட்ட அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது யார் அவங்க, ஆமாம் இஸ்ரேல் ஜனங்கள். இப்போ இவங்க வந்து அந்த கொஞ்சம் பேர் மீதி இருப்பாங்க இல்லைங்களா. அப்போ அந்த டைமில் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அந்த மீதியாக இருக்கிற ஜனங்கள் அந்த மகா உபத்திரம் என்ன ஆகும், அப்படியே ஸ்டாப் ஆகும். அந்த டைமில் வந்து பார்க்கும்போது மிற்பதாக்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கும். கிறிஸ்துவ சபையை வந்து பார்க்கும்போது அவங்க அந்த ஒரு வேலையை என்ன பண்ணுவாங்க, சரியாக செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படையான ராஜ்யம் என்ன ஆகும், அப்படியே ஸ்டாக் ஆகும். அப்போ மீதியாக இருக்கிற ஜனங்கள் அவங்க வந்து மரித்து போவாங்களா அப்படின்னா மரித்து என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. அவங்க அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா ஜீவனுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். அதை குறித்து நம்ம ஏசாயா 4:4 படிக்கலாம். ஏசாயா 4:4 சீயோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். பாருங்கள், அப்போ மீதியாக இருக்கிற அந்த ஜனங்கள் அவங்க வந்து பார்க்கும்போது நேரடியாக எதுக்குள்ளே அவங்க கடந்து செல்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜீவனுக்கு என்ன பண்ணுவாங்க. அப்போ தான் எது ஸ்டார்ட் ஆகுன்னு பார்க்கும்போது வெளிப்படையான ராஜ்யம் அங்கே ஸ்டார்ட் ஆகுன்னு பார்க்குறோம். இதை தான் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. அப்படின்னா அந்த மகா உபத்திரத்தை அப்படியே விட்டுட்டாங்கன்னா அது அப்படியே நீடிச்சுனே போதுன்னு வச்சுங்க, கம்ப்ளீட்டாக எல்லோரும் என்ன ஆகிடுவாங்க, மரித்து போயிடுவாங்க. அப்போ அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவும் சபையின் தலையிடுதல் மூலமாக அந்த மகா உபத்திரம் என்ன ஆகும்னா ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரப்படும். அப்படின்னா அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இங்கே யாரை அடையாளப்படுத்துது அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனத்தை அங்கே என்ன பண்ணுது அப்படின்னா அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும், மகா உபத்திர டைமில் நடக்கும். அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓடி போவதுன்னா என்ன அர்த்தம், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறக்கூடிய விஷயம் இல்லைங்களா. அப்படின்னா ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டரை மாற்றிக்கொள்வதற்கு தேவன் அருமையாக ஒரு வாய்ப்பை இந்த அறுவடை நாட்களில் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறார். அப்படின்னா அறுவடையின் காலப்பகுதியில் நம்ம இருக்கிறோம். நாம் இப்போ என்ன ஆகிடணும் பார்க்கும்போது நல்ல முதிர்ந்த மணிகளாக என்ன பண்ணணும் மாறி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ணணும் போயிடணும். ஒரு வேளை வந்து பார்க்கும்போது நம்ம முதிர்ந்த கோதுமை மணிகளாக மாறலை அப்படின்னா நம்ம எதுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு பார்க்கும்போது மகா உபத்திரத்துக்குள்ளே போயிடுவோம். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஓடுறது என்னது சீக்கிரம் என்ன பண்ணுங்கள், எவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக என்ன பண்ணுறங்க ஓடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம் இது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 22 வசனங்கள் பார்த்தோம். இந்த 15லேருந்து 22 வரைக்கும் எதை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டார். எப்போ வந்தார்னு பார்க்கும்போது 1874 வந்துட்டார். 1874 இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் எது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அறுவடை காலப்பகுதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த அறுவடை காலப்பகுதியிலிருந்து வெளிப்படையான ராஜ்யம் வர வரைக்கும் 22 வசனங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், வெளிப்படையான ராஜ்யங்கள் வர வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்குன்றது அந்த 15 22 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்கிறார். அதான் வந்து பார்க்கும்போது இந்த பீஸ்ஃபுல் கிங்டம் இல்லைங்களா. சரி, அடுத்தது வந்து பார்க்கும்போது இப்போ இந்த அறுவடை காலத்திலேருந்து சமாதான ராஜ்யம் வர வரைக்கும் நடக்கிற விஷயங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம் இல்லைங்களா. இது வரத்துக்கு முன்னாடி சில காரியங்கள் இதுக்குள்ளே நடக்கும். எதுக்குள்ளே? ஆமாம், அறுவடை காலத்திலேருந்து சமாதான ராஜ்யம் வர வரைக்கும் சில காரியங்கள் நடக்கும். என்ன காரியங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வஞ்சனைகள், மோசமான என்னது, சில வஞ்சனைகள் நடக்குமா. எதுலேருந்து? அறுவடை காலத்திலிருந்து சமாதான ராஜ்யம் வர வரைக்கும் பயங்கரமான வஞ்சனைகள்லாம் என்னது அனுமதிக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட வஞ்சனைகள்லாம் என்ன அப்படின்றத குறித்து 23ஆம் அதிகாரத்திலேருந்து 28வது வசனம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அதை குறித்து நம்ம வந்து பார்க்கும்போது என்ன பண்ணலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.